இன்றைக்கு நாம் ஏசாயா 45ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின பெர்ஷிய ராஜாவாகிய கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளையும் ராஜாக்களையும் கீழ்ப்படுத்துவேன். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும், கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அவன் வலது கையை பிடித்து வழி நடத்துவேன். அவனுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோரேஸ் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னே அவனை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறிந்து கொள்ளுவாய். பெர்ஷிய ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோனை கைப்பற்றிய போது கோட்டை வாசலின் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து நேபுகாத் நேச்சாரின் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கோரேஸ் எடுத்துக்கொண்டதாக சரித்திரம் உறுதிப்படுத்துகிறது. கர்த்தராகிய நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் கோரேசாகிய உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. நான் பூமியை உண்டு பண்ணி மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். என் நீதியின்படி கோரேசை எழுப்பினேன். அவன் எருசலேம் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை பாபிலோனில் இருந்து கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான். எகிப்தின் சம்பாத்தியத்தையும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபத்தையும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபத்தையும் கோரேஸ் கைப்பற்றுவான். அவர்கள் விலங்கிடப்பட்டு சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள். அவனுடன் தேவன் இருக்கிறார் என்று அறிந்து கொள்வார்கள். விக்கிரகங்களையும் சிலைகளையும் உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லச்சையடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். விக்கிரமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். மீதியான இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். இத்துடன் ஏசாயா 45ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர்தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.